பாரம்பரிய வைத்தியத்தில் தொண்டை புண்ணுக்கான மருத்துவம். தொண்டையில் புண்ணு வந்துச்சுன்னா பேச முடியாது, தொண்டை உள்ளே எந்த உணவும் முழுங்க முடியாது, சாப்பிட முடியாததால் ரொம்ப பலவீனமாயிடுவோம். குரல் வளம் குறைஞ்சி போகும், பேச்சு திறன் குறைஞ்சி போகும். மேடை பேச்சாளர்கள் கத்தி கத்தி பேசும்போது தொண்டை உடைஞ்சிரும், தொண்டையில் கீரலாக புண்ணு பேச முடியாமல் போயிடும். அதுக்கான மருந்துவம் மகிழம் பழம், சீரகம், வறுத்த முந்திரி பருப்பு, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். தொண்டை புண், கத்தி கத்தி பேசுகிறவங்க, தொடர்ந்து பேச்சாளர்கள், மேடை பேச்சு, ஆசிரியர்கள், இந்த மாதிரி நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தொண்டையில் குரல் வலையில் புண்ணு வந்துடும், அதிக சூடாயிரும், அதிக காரம், உப்பு, புளிப்பு சாப்பிட்றவங்க, அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கும் தொண்டையில் புண்ணு வந்துடும். தலைக்கு எண்ணெய் வைக்கல அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கனாக்கா தொண்டையில் அதிக சூடு, உமிழ்நீர் சுரக்காது. அப்படி இருந்தாலும் தொண்டையில் புண்ணு வந்துடும், உமிழ்நீரே அதிகம் சுரக்காமல் போயிடும். புண்ணு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து குடிச்சிட்டே இருப்பாங்க, உடம்பு அதிக சூடு, போதை அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் குரல் வலை உடஞ்சிரும், புண்ணாயிரும். அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தது ஒரு 5 பொடிசாக நல்லா சிறுசாக பிச்சு நுறுக்கி போட்டு வச்சுக்கிறணும். இது கூட இந்த பழத்தை கூட சேர்த்துக்கிறணும். நல்ல மாவாக இருக்கும். இனிப்பும் துவர்ப்பும் இருக்கும். தொண்டை புண்ணை சீக்கிரமாக ஆற்றும். இந்த விதையை நீக்கிடணும். இந்த பழத்தை கூட சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்து நல்லா மெண்டு மெதுவாக சிப் பண்ணி மெதுவாக தொண்டையில் அருவி ஒரு 3 நாளைக்கு சாப்பிடணும். புண்ணுன்றது, தொண்டை புண்ணுன்றது இருக்காது, சீக்கிரமாக புண்ணை ஆற்றி கொடுத்துரும். தொண்டை புண்ணு ஆறுறதுக்கு மகிழம்பழம், தேன், முந்திரி பருப்பு, சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே மென்று சாப்பிட்டோம்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போதே தொண்டையில் இருக்க புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். தொண்டையில் இருக்க புண்ணு ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.